நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சீஷர்களுக்கு அருளப்பட்ட அதிகாரத்துவம். சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் நியமித்த தேவ ஊழியத்தை செய்ய தங்களுடைய சுயத்தை வெறுத்து சிலுவை பாடுகளை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய வார்த்தைகளை அநேகருக்கு பறைசாற்றி அவங்களையும் இந்த விசுவாச பாதைக்குள்ளார கொண்டு வந்து கிறிஸ்துவின் கட்டளைகளை போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படியாய் கிறிஸ்து நியமித்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு சீஷர்களுக்கும் தேவன் அதிகாரத்துவத்தை அருளி செய்கிறாரு. அது எந்தபடியான அதிகாரம்னு சொல்லிட்டு வேத வசனங்கள்ல கிறிஸ்துதாமே சொல்லியிருக்கிறாரு. முக்கியமா யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான். இந்த வார்த்தைகளை சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவரை விசுவாசித்து நடக்கிற சீஷர்களுக்கு அவர் தருகிற அதிகாரத்துவம் எப்படியாக இருக்கிறது? அவர் செய்கிற கிரியைகளையும் அதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்துவத்தை கொடுக்கிறாரு. அந்தபடியாக சீஷர்களுக்கு அவர் அருளி செய்த அதிகாரத்தின்படி அவங்க பெரிய காரியங்களை செய்ததை நம்ம வேத வசனங்கள்லயும் பார்க்க முடியுது. இந்த அதிகாரத்துவத்தை விவரிக்கிற விதமா லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்துல, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்படியான பெரிய வல்லமையை அவங்களுக்கு தந்தரில் இருக்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்குது. அது மாத்திரம் இல்லாம அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து, பிசாசுகளும் உங்களுடைய நாமத்தினால எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை அவங்க செய்தவர்களாக இருக்கிறாங்க. இந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் செய்த காரியங்களை நாம வேதத்துல பல்வேறு இடங்கள்ல வாசிக்கிறோம். முக்கியமா அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல அவங்க செய்த பலத்த காரியங்களும் வல்லமையான செய்கைகளும் பட்டியலிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்தபடியாக கிறிஸ்துவை விசுவாசித்து தேவன் நியமித்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு சீஷர்களும் பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. முக்கியமா அவருடைய 12 சீஷர்களுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை நியமித்திருக்கிறாரு. அவங்க மூலமாகவே நாம மூல உபதேசங்களை பெற்று கொண்டோம். அவங்க மூலமாக பல அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கு. திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எண்ணற்ற வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறாங்க. இதை எல்லாமே நாம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியாக சீஷர்களுக்கு தேவன் அதிகாரத்துவத்தை அருளி செய்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, யோவான் 14வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அந்தபடியாக கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவங்க எண்ணற்ற அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறாங்க இல்லையா. இந்த வசனத்தின்படி சீஷர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்ளப்படுவது செய்யப்படும்னு சொன்னதுனால அவங்க தன்னுடைய சுயமான காரியங்கள் எதுவுமே கேட்கல. சீஷர்களுடைய குணாம்சமே சுயத்தை வெறுக்கிறது. அப்படியாக தங்களுடைய சுயத்தின் தேவைகளை முன்னிலைப்படுத்தாம பிறருடைய தேவைகளை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தாங்க. அந்தபடியான தேறின பக்குவம் சீஷர்களிடத்துல காணப்படுகிறது. இது எதனால? கிறிஸ்துவை சரியாக விசுவாசத்தினால பற்றி கொண்டு அவர் நியமித்த ஊழியமே மையமாக அவங்க பார்க்கறதுனால, இந்தபடியாக அவங்க இருக்கிறதுனால தான் அவருடைய நாமத்தினால அவங்க என்ன கேட்டுக்கொள்கிறாங்களோ அதை கிறிஸ்து செய்வதாக வாக்களிக்கிறாரு. இப்படியாக உண்மையாகவே தேவ ஊழியத்தை செய்கிற சீஷனுக்கு கிறிஸ்து தன்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யவும் அதிகாரத்துவத்தை கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட அதிகாரத்துவத்தை அவர் அருளி செய்திருக்கிறாங்க அறிந்து கொண்டு அவங்க அதை ஒரு நாளும் தவறாக பிரயோகப்படுத்தாதவர்களாக இருக்கிறாங்க. இந்த நாள் வரைக்கும் உண்மையாகவே ஆண்டவர் நியமித்த ஊழியத்தை செய்கிற சீஷர்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்கிற வல்லமையை கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட அதிகாரத்துவத்தை உடைய சீஷர்களாக மாறுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? இதை அறிந்து கொண்டு நம்முடைய சுய தேவையை நோக்காம தேவன் நியமித்த ஊழிய பாதையில சரியான சீஷர்களாக நடந்து கொண்டு அவர் அருளி செய்த அதிகாரத்துவத்தின் மூலமாக அநேகருக்கு நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா,
உம்முடைய சீஷர்களுக்கு நீங்கள் அருளி செய்த ஆசிர்வாதங்கள் மூலமாக பெரிய காரியங்களையும் வல்லமையான செயல்களையும் செய்வதற்கு நீங்க அதிகாரத்துவம் தந்திருக்கிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. அப்படியான நல்லதொரு சீஷனாய் உம்முடைய வழிகளை பின்பற்றி நீர் கட்டளையிட்ட வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நீர் நியமித்த ஊழிய பாதையில செல்லும் போது எங்களுடைய தேவையை முன்னிலைப்படுத்தாமல் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் அநேகரை திரளான மீட்புக்குள்ளார கொண்டு வரவும் தேவரீர் எங்களை நடத்தியறலங்கப்பா. அப்படியாய் உம்முடைய சீஷர்களுக்கு நீர் அருளி செய்த அதிகாரத்தை நன்மையாய் பிரயோகப்படுத்த தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்.